காரத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று எனக்கும் உங்களுக்கும் சத்தியமாக இயலாது. எனவேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ குர்ஆனையும் சுன்னாவையும் நேசித்தவர்கள் அவர்கள்ட்ட இல்லாதத பின்னால நீங்க போனா நீங்கள் வழிகேடர்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எந்த குர்ஆனிலும் எந்த ஹதீஸிலும் இருந்தார்களோ அந்த வழியில நம்ம போனா அதுதான் சத்தியம். சலஃபுகள் என்பது ஏன் வந்தது சகோதரர்களே? உங்களுக்கு தெரியும், அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய காலத்திலே குர்ஆன் படைக்கப்பட்ட என்று முத்தஸிலாக்கள் எடுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள் தனி மனிதனாக இருந்து கொண்டு போராடினார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அது படைக்கப்பட்டது போராடினார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனால் பல காலங்களில் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல என்று முத்தஸிலாக்கள் சொல்கிற பொழுது அந்த காலகட்டத்தில் தான் வைக்கப்படுகிறது சலஃபுகள் என்ன சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உங்களுக்கு தெரியும், நபிகளாருடைய காலத்தில் குர்ஆன் இருந்தது. நபிகளார் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். சஹாபாக்கள் எந்த ஒரு கட்டத்திலாவது குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னார்களா? இல்லை. அதை பத்தி வாய் திறக்கலண்டா பின்னால வந்த முத்தஸிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அது வழிகேடு என்று தீர்மானித்தார்கள். மாலிக் இமாம், உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே தலை சிறந்த இமாம் என்று போற்றப்பட்டவர் மாலிக் இமாம். அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறான் சொன்னாங்க. திருப்பி கேட்டாரு, எப்படி இருக்கிறான் கேட்டாங்க. முதலாவது கேள்வி என்ன? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில என்று சொன்னார்கள். இரண்டாவது கேட்டாங்க, எப்படி இருக்கிறான் கேட்டாங்க. அன்பாண்டவர்களே, மாலிக் இமாம் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அலிஸ்ஸிவாவு மஅலூம், அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான் என்பது குர்ஆன் சுன்னாவின் மூலம் அறியப்பட்ட விஷயம். வஸ்ஸுஆலு வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி இருக்கிறான் என்றது குர்ஆனிலும் சுன்னாவிலும் வராத விஷயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ என்று சொன்னார்கள். அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று கேட்பதே பித்அத் என்று சொன்னார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது நபிகளார் எப்படி இருக்கிறாங்க என்று கேள்வி கேட்கல. நபிகளார் இதை சஹாபாக்களுக்கு சொல்கிற பொழுது சஹாபாக்களும் என்ன செய்யல, எப்படி இருக்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்கல. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்காத கேள்வி, நபிகளாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்காத ஒரு புதிய கேள்வியை நீங்க இந்த நூற்றாண்டுல வந்து கேட்டா நீங்க கேட்கிற கேள்வியை பித்அத் என்று யார் பதில் சொன்னா? மாலிக் இமாம் அழகான ஒரு பதிலை சொல்லி வாயை அடைத்தார்கள். எனவே சகோதரர்களே, நானும் நீங்களும் தெளிவாக விளங்க வேண்டிய அம்சம், குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவதிலே இந்த பல நூற்றாண்டுகளில் ஒரு சமூகம் சத்தியத்துக்காக வாழ்ந்தது. அந்த சமூகம் எந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களோ அந்த அமைப்புல போறதுதான் மூமின்களுடைய வழி, சத்திய வழி. இதை நானாக சொல்றேனா? இதை நானாக சொல்லல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அளவுகோலை சொன்னாங்க. எப்படி? லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் தொடர்ச்சியாக இருக்கும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சத்தியத்தில் தொடர்ச்சியாக இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவர்களுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்களுடைய சதித்திட்டம் அவர்களுக்கு எதிராக பலிக்காது. ஹத்தா யத்திய அம்ருல்லாஹி வஹும் கதாலி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்திய கூட்டம் நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, 1437வது வருஷம் புதிய ஒரு பிரச்சனை வருது. ஒரு முடிவை சொல்லும் பொழுது நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், சத்தியத்தில் ஒரு கூட்டம் கியாமத்து வரைக்கும் இருக்கும் என்று சொன்னாங்களே, அந்த சத்திய கூட்டம் இந்த கருத்தை பேசியதா? அந்த சத்திய கூட்டம் இந்த கருத்தை சொன்னதா? காட்டுங்கள் என்று கேட்பதுதான் சலஃபு என்ற வார்த்தைக்குரிய விளக்கம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, யூத சமூகம் 71 கூட்டமாக பிரிந்தது. நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சத்தியத்துக்கு அடையாளம் எது? நபிகளா சொன்னார்கள், 72 கூட்டமும் நரகம் போகும், ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகும் என்று சொன்னாங்க. அப்பொழுது கேட்டாங்க, சுவர்க்கம் போற கூட்டம் எது என்று கேட்கும் பொழுது நபிகளார் எப்படி தெரியுமா சொன்னாங்க? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னார்கள். நானும் என்னுடைய தோழர்களும் எதில இருக்கிறோமோ அதில இருக்கிறவங்க தான் சுவர்க்கம் போற கூட்டம் என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு புதிய ஒரு கருத்து வேற்றுமை, புதிய ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம்
அங்கீகாரம் என்ன சொல்கிறது? நபிகளாரோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று பார்த்துத்தான் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தின் அளவுகோலை, சுவனப்பாதைக்குரிய கூட்டத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்ற அளவுகோலை நபிகளார் அப்பொழுதே சொல்லிவிட்டு போனார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எங்களுக்கு மத்தியில வீணான ஒரு சில பிரச்சனைகள், வீணான ஒரு சில கருத்து வேற்றுமைகள் நவீனத்துவம் பெற்று வருவதை நானும் நீங்களும் காணுகிறோம். அப்படிப்பட்ட கட்டங்கள்ல நானும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? ஹதீஸ் மறுப்பு கொள்கையா, சஹாபாக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க போய் தேடி பாருங்க. சூனிய மறுப்பு கொள்கையா, நபிகளார் அந்த தீர்ப்பில் இருந்தார்கள், போய் தேடி பாருங்கள். சாலிமுக்கு பால் கொடுத்த ஹதீஸ், சஹாபாக்கள் என்ன தீர்வில் இருந்தார்கள், போய் தேடி பாருங்கள். கண்ணூறு இன்றைக்கு வந்திருக்கிற நவீன பிரச்சனை, நபித்தோழர்கள் குர்ஆன் சுன்னாவை நேசித்த ஒரு சமூகம் கியாமத் நாள் வரைக்கும் வெளிப்படையாக இருக்கும் என்று சொன்னார்களே, போய் தேடி பாருங்கள். இந்த 14 நூற்றாண்டிலும் கண்ணூறு மறுப்பு கொள்கை, சூனிய மறுப்பு கொள்கை சத்தியவாதிகளிடத்தில் இருந்ததா, அசத்தியவாதிகளிடத்தில் இருந்தா தேடி பார்த்தா நானும் நீங்களும் சத்தியத்தில் போகலாம். இல்ல என்று சொன்னா நாங்களும் வழிகேட்டை நோக்கி போய் மறுமையிலே மிகப்பெரிய கைசேதத்தை அடைய வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.